Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நெல்லிக்காய், கொய்யாக்காய் இது ரெண்டுலையும் எவ்வளவு விட்டமின் சி சத்து இருக்கு அப்படிங்கிறதையும் இது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா விட்டமின் சி சத்து தான் ரொம்ப முக்கியமான சத்து. இது எலும்புகள் மூட்டுகளோட வலிமைக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. விட்டமின் சி சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது தண்ணியில் கரையக்கூடிய ஒரு சத்து தான். இதை நம்மளோட உடம்புல சேமிச்செல்லாம் வச்சுக்க முடியாது. நம்ம இந்த சத்தை தினசரி சாப்பிட்ற உணவு மூலம் தான் பெற முடியும். இந்த விட்டமின் சி சத்து நிறைஞ்ச உணவுகளை தினமும் அதனால நமக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. விட்டமின் சி ஏராளமாக இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளில் தான் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த விட்டமின் சி கொய்யாப்பழம், நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே குளிர்காலத்தில் எளிதாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களில் ஒன்று தான். இந்த ரெண்டில் விட்டமின் சி அதிகம் எதில் இருக்குது, எது நிறைய சத்துக்கள் கொண்டு இருக்குது அப்படின்னு நம்மள பலரும் கேட்கலாம். ரெண்டில் எது ஒருபடி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொய்யாப்பழம் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சி சத்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த விட்டமின் சி கொய்யால இருக்கிறதுனால இந்த பழத்தை சளி பிடிச்சிருக்கிற வேலையில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கொய்யால ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றப்ப நம்மளோட உடம்பை தாக்கும்ல அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் எல்லாம் அழிச்சு உடலுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி செயல்படுதான் கொய்யாக்காய். கொய்யால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி இருக்குல்ல, இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது. இந்த பழம் ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது. கூடுதலாக கொய்யா இலையில் சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப அது உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கவும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுறதுனாலையும் கலோரிகளை குறைக்கிறதுக்கும் உதவுறதுனாலையும் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. இந்த கொய்யால கலோரிகள் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழம் கிடச்சிச்சின்னா அதை சாப்பிட மறந்துடாதீங்க. கொய்யா இலையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டு புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறதுனால கொய்யா பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தையும் குறைச்சிரும். நெல்லிக்காய் கொய்யாக்காவை போல தான் நெல்லிக்காயிலையும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. நெல்லிக்காய்னா அரை நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய். நெல்லிக்காயோட ஒவ்வொரு பீஸ்லையும் 600 700 மில்லிகிராம் விட்டமின் சி அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதா ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. கூடுதலாக இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து செல்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது உடலை தாக்கக்கூடிய தொற்றுகளை தடுக்க உதவுது. முக்கியமாக சளி பிடிச்சிருக்கப்ப இந்த பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா விரைவில் நமக்கு சரியாகும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வயிற்றுப்புண்ணை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக குணப்படுத்திடும், வயிற்றுப்புண் வராமலும் தடுத்துரும். டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது செரிமானத்தை சீராக்கி குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதான். நெல்லிக்காய் கொய்யாக்காய் இது ரெண்டுலையும் எவ்வளவு விட்டமின் சி சத்து இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான விட்டமின் சி சத்தோட அளவில் 200% இந்த கொய்யாக்கால விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. அதோட இதில் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவக்கூடிய பொட்டாசியம் சத்தும் ஏராளமான அளவில் இருக்குது. மறுபுறம் பார்த்தோன்னா நெல்லிக்காயிலையும் விட்டமின் சி சத்து இருக்குது. அதுவும் 100 கிராம் நெல்லிக்காயில் 600 700 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்குது. கூடுதலாக இந்த நெல்லிக்காயில் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான டானின்கள், பிளனவாய்டுகள்லாம் இருக்குது.
நெல்லிக்காய், கொய்யாக்காய் இது ரெண்டுல எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்ல. ஆனால் நெல்லிக்காயை கொய்யாக்காவோட கம்பேர் பண்ணுறப்ப நெல்லிக்காய் ஒரு படி உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பு: உங்களுக்கு நெல்லிக்காய் அப்படி இல்லைன்னா கொய்யாக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் நெல்லிக்காய், கொய்யாக்காய் இது ரெண்டில் எதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.